வணக்கம். வெல்கம் டு எம்எஸ்டி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி தோசைங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். தக்காளி தோசைனால் இங்கே நான் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய தக்காளி இருந்தால் 2 போதும், சின்னதானா 3 சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு 5 காய்ந்த மிளகாய், வரமிளகாய் 5, இஞ்சி வந்து ஒரு துண்டு எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம். முதல்ல தக்காளி தோசைக்கு நம்ம ஒரு 2 மணி நேரம் அரிசியை ஊற வச்சு மாவாக அரைச்சி எடுக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பச்சரிசிங்க. பச்சரிசி வந்து ஒரு 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். எல்லாமே ஒரே சைஸான டம்ளர்ஸ் தான். இதில் தான் நான் அளந்து வைக்க போகிறேன். உங்களுக்கு மெஷரிங் கப் எதுனாலும் நீங்கள் உங்கள் மெம்பர்ஸ் எத்தனை பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குவான்டிட்டியாக இதே அளவுக்கு மல்டிபிள் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அரிசி வந்து இட்லி அரிசி, அது ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன், ஒரு கப். அப்புறம் பச்சரிசி, அது வந்து இது கிறிஸ்பினஸ் கொடுக்கும் தோசைக்கு, அதனால் 1/2 கப்பு. 1/2 கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். ஓகே, இப்போது இந்த 3மே நம்ம ஒரு பாத்திரத்தில் எல்லாம் போட்டு ஊற வைக்க தான் போகிறோம். நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஊற வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த 2 அரிசி, இட்லி அரிசி, பச்சரிசி, துவரம்பருப்பு நம்ம போட்டாச்சு. இதுலேயே வந்து சீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பெருங்காயம் நம்ம மாவு அரைச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இவ்வளோ தாங்க இன்க்ரீடியன்ட்ஸு. இப்போது இந்த அரிசியில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது மூழ்கிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றிட்டு அதுலேயே இந்த வரமிளகாய் இருக்கு இல்லையா, அஞ்சனம், அதையும் போட்டுரும். வரமிளகாய் வந்து இந்த இதுலேயே போடுறப்போ நல்லா ஊறி போயிடும். அரைக்கிறப்போ அதுவும் சேர்ந்து நைஸாக அரைய நம்மளுக்கு வந்துடும். இந்த மிக்சரை வந்து நம்ம ஒரு 2 hours நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது 2 hours வந்து இது நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இந்த தண்ணியை எடுத்துகிட்டு, இந்த காம்பு வேண்டாம் நம்மளுக்கு, அதனால் இந்த காம்புகளை எடுத்துகிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்ல மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. இப்போ 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நான் இதை எடுத்து அரைக்க போகிறேன். இப்போ மிக்சியில் நல்லா இது மாதிரி அரைச்சி எடுத்தாச்சுங்க. இதில் நான் 2 பகுதியாக அரைக்கிறேன். பாதி அரைச்சாச்சு, இன்னும் மீதி பாதியை மறுபடியும் போட்டு அதில் நான் தக்காளி சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். தக்காளி பாருங்கள், அது கூட மிச்சம் இருக்கிற அந்த அரிசியும் போட்டு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்து நான் இதை அரைச்சிக்க போகிறேன். இந்த மாவு கூட நான் இஞ்சியும் போட்டு தான் அரைச்சிருக்கேன். இப்போ தேவையான அளவு, இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இதில் 2 கை அளவு தேங்காய் போட்டுட்டு 3 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி போட்டு உப்பு சேர்த்து அரைக்க போகிறேன். இதில் வந்து நான் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு ஒரு 2-3 பஃப் அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காய பொடி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு கலக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா இதோட கலர் எப்படி வந்திருக்குன்னு. தக்காளி நம்ம போடுறதுனால இந்த கலர் கொஞ்சம் ரெட்டிஷாக தான் இருக்கும் தோசை. கொஞ்சம் கரகரப்பாகவும் அரைச்சிக்கலாம் வேணும்னா. இது கூட நான் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் தோசை சுடுறதுக்காக. பச்சை வெங்காயத்தை நல்ல பொடியாக கட் பண்ணி இந்த தோசை மாவில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணி, உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்க்குறேன்னா சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு கலக்கிட்டு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கிறோம். தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போது இந்த அடை மாவை, அதாவது தக்காளி தோசையுடைய மாவை நான் அதில் வந்து ஊற்றுறேன். அவ்வளோதாங்க. கூட கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன்.
தோசை நல்லா வெந்ததும் திருப்பி போட்டு சுடுங்க. இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். திருப்பி போட்டுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது அந்த சட்னியை கொஞ்சம் தாளிச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு போடலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது பொரிஞ்சதும் எடுத்து சட்னியில் ஊற்றிடலாம். தோசை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த தக்காளி தோசை கூட சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி வச்சு நம்ம பரிமாறலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு MST Creations. நன்றி.